This is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. Dear Trinitarian children, welcome to Children's Fortnight celebrations. Dr. Kalam is our favorite ex-President of India. I can't forget what he said about the dreams. Dreams are not those things which we see when we sleep, but dreams are those which do not allow us to sleep. Which brings us an important message that you need to dream. And when you dream, you got to work for the realization of the dream. Children's Fortnight started with a host of activities on a daily basis for you to go through, learn, get skill acquisition, and make them habits. I told you that the habits are going to make your life. I am happy that majority of the children have gone through this phase. But the moment the Children's Fortnight is over, our job should not get over. It should be only a beginning for realization of our dreams. Please understand that this pandemic situation in a way is boon to us to invest in ourselves. If you have 24 hours a day, please make sure that you invest at least 16 hours in knowledge acquisition, skill acquisition, and inculcation of life-changing habits. Do you have a dream? The first step is start with a simple, single daily habit change. And this change should be consistent on a daily basis, taking you to the pinnacles of excellence. Here we are and our teachers to bring you a little bit taste of that excellence which we would like to see in you and in your families. Enjoy the show. Thank you. Keep dreaming and keep working. Dhum ta na 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 dhum dhum ta na 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 dhum dhum magappa dhum dhum ta na na de na 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 dhum dhum magasa ra ga dhum da 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 di ra na 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 da da ga da dhum da da ga da dhum da ga da dhum 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 da na 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 de na 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 dhum ta na di ra na ga ma ma ga ma ba ma ga sa ni sa ta na di ra na ga ma ma ga ma ba ma ga sa ni sa ta na di ra na ga ma ma ba ma ga sa ni sa. Come on now, follow my lead. Come on now, follow my lead. குழந்தைகளின் தங்கம் நம்ம நேரு மாமா, ஆசியாவின் ஜோதி நம்ம நேரு மாமா. குழந்தைகளின் தங்கம் நம்ம நேரு மாமா, ஆசியாவின் ஜோதி நம்ம நேரு மாமா. தேச தந்தை அண்ணல் காந்தியின் அரசியல் வாரிசாக வந்தவர் நம்ம நேரு மாமா. இந்திய நாட்டின் விடுதலைக்காக இளமையெல்லாம் சிறையில் கழித்த சிங்கம் நம்ம நேரு மாமா. குழந்தைகளின் தங்கம் நம்ம நேரு மாமா,
ஆசியாவின் ஜோதி நம்ம நேரு மாமா, குழந்தைகளின் தங்கம் நம்ம நேரு மாமா, ஆசியாவின் ஜோதி நம்ம நேரு மாமா, இந்தியாவின் முழுக்கனவு நேரு மாமாதான், நீண்ட கால பிரதமரும் நம்ம நேரு மாமாதான், ரோஜாவின் ராஜா நம்ம நேரு மாமாதான், மனிதருள் மாணிக்கம் நம்ம நேரு மாமாதான், பஞ்சசீல கொள்கை 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்தவர் நேரு மாமாதான், தூய உள்ளம் கொண்ட தன்னலத்தை மறந்த தலைவன் நம்ம நேரு மாமாதான், ஈடில்லா தலைவன் நம்ம நேரு மாமாதான், ஈடில்லா தலைவன் நம்ம நேரு மாமாதான், குழந்தைகளின் தங்கம் நம்ம நேரு மாமா, ஆசியாவின் ஜோதி நம்ம நேரு மாமா, குழந்தைகளின் தங்கம் நம்ம நேரு மாமா, ஆசியாவின் ஜோதி நம்ம நேரு மாமா. அனைவருக்கும் கதிரவன் கலந்த வணக்கம். அன்று நான் அழுதேன், என்னை ஆதரித்து தாய் தந்தையினர் என் பசி போக்கினார்கள். இன்று அவர்கள் அழுகின்றனர் அரவணைப்பில்லாமல். இவை எனக்கு அழகாகுமோ என்பதை விளக்கி விழிப்புணர்வு தருகின்ற வகையில் ஒரு சிறு நாடகம் உங்களின் பார்வைக்கு. ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருந்தேன். இந்த பெருசுங்க இருக்காங்களே அவங்கள காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்ன பேசுவாங்க? ஏங்க நீங்க வேலைக்கு போயிடுறீங்க, ஆனா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. அடிக்கடி சீனி குடு சக்கரை குடுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. வயசானவங்கம்மா, அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, அது மட்டும் இல்ல, நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போயிடுறாரு. நான் படிக்கவே முடியறது இல்ல. ஒரு ராசி பலன் பார்க்கணும்னா கூட முடியறது இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, ராத்திரி பூரா இருமிட்டே இருக்காரு, லொக்கு லொக்கு லொக்குன்னு. இங்க பாரு சாரா, நீயும் நானும் வயசானவங்களா இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க, நம்ம பிள்ளை போய் கோபி எப்ப பார்த்தாலும் அவர்கிட்டயே தாத்தா தாத்தான்னு சுத்துறான். அவர் இருக்கும்போது இவனுக்கும் அது ஒட்டிக்கிச்சுன்னா என்னங்க பண்றது? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாம்மா. சின்ன பையன் தான் இருக்கும், வயசானவங்க தான் இருப்பாங்க. நீங்க வயசான தான் இருக்கும், வயசான ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகும். இதெல்லாம் எனக்கும் தெரியுங்க. அவங்களுக்கு ஊர்ல குடும்பம் குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் பாத்துருக்காங்களா? வரல. அதாங்க சொல்றேன், அவங்க யாருமே பார்க்க வர்றதில்ல. யாருமே இவங்களும் யாரையும் பார்க்க போறதில்ல. ஒரு போன் வருதில்ல, ஒரு கடுதாசு வருதில்ல. நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க எடுத்து போடுறது? அதெல்லாம் யாருங்க பண்றது? நீ சொல்றது கரெக்ட் தான் சாரதா. அதுதான் சொல்றேன். அதை யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சாரதா. நான் பேசுறேன், கண்டிப்பா பேசுங்க. வாடகை ஏத்தி சொல்லுங்க, அப்பதான் வீடு காலி பண்ணுவாங்க. என்ன ஒரு 500 ரூபாய் சொல்லுவா? 500 ரூபாய் எல்லாம் பத்தாதுங்க. 500 ரூபாய் சொன்னா என்ன பண்ணுவாங்க? திரும்பி அப்படியே 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு 2000 சொல்லுவா? 2000 ரூபாய் சொல்லலாங்க. சொல்லி பாருங்க, போய் பேசுங்க. சரி, நான் பேசுறேன். தாத்தா விசாரிச்சு நம்ம நாளைக்கு சாயந்தரம் விளையாடலாம், இல்ல சாயந்தரமா விளையாடலாம். சரியா? தாத்தா விட்டு தரையா? காபி குடிச்சிட்டு படிங்க. தேங்க்யூ. அப்பா வரவா? அப்பா பரமசிவம் உட்காரு. அப்ப நீங்க 3 வருஷம் ஆச்சு. நீங்க வாடகை 3000 கொடுக்குறீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப அடிபட்டு இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ட்ரெயினில் சாப்பிட்றவங்க கூட அவங்க கொடுக்குற காசு பாத்தீங்கன்னா எப்போ 2000 மேல ஆயிடுச்சு. ரொம்ப செலவாயிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு அதனால நான் முடிவு பண்ணிருக்கேன், நீங்க அடுத்த மாசத்துல இருந்து ஒரு
இருக்கோம். அதே மாதிரி அட்வான்ஸும் ஒரு 10,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். 2000 ரூபாய் ஏற்றுறீங்களாப்பா? ஆமா, உங்க வசதியை பார்த்துக்கோங்க. நீங்க பார்த்து நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. கட்டுப்படி ஆச்சுன்னா நீங்க இருங்க, இல்லையா நீங்க வேற கிட்ட பார்த்துக்கோங்க. உடனே எப்படிப்பா வேற வீடு பார்க்கறது? பார்த்துக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா 3000 கொடுத்துருக்கீங்க. உங்க அட்வான்ஸ் வேணா 3 மாசத்துக்கு வேணா நான் வந்து கழிச்சுக்கிறேன். அட்வான்ஸ்ல இருந்து அது உங்களுக்கு கரெக்டா வரும். மீறி என்னப்பா உடனடியாகவே காலி பண்ணிடலாமா? நீங்க யோசிக்கிறத பார்த்து நான் சொல்றேன். உங்க அட்வான்ஸ் ஒரு 3 மாசத்துக்கு நீங்க கொடுக்க வேணாம், நான் கழிச்சுக்கிறேன். 3 மாசம் நான் டைம் கொடுக்குறேன். நீங்க வேற வேற பார்த்துக்கோங்க. அதுதான் நான் நல்லா செய்ய முடியும். 3 மாசத்துக்கு வேண்டியா? ஆமா, நீங்களே பார்த்துக்க முடியும், எடுத்துக்கோங்க. சரி பரமசிவம், நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். என்னங்க சோகமா இருக்கிறீங்க? பரமசிவம் வந்தாப்புல அது வந்து சொன்ன விஷயம் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அதுதான் சோகமா இருக்கேன். அடுத்த மாசத்துல இருந்து வீட்டு வாடகை 2000 ரூபாய் ஏற்றுறாங்கம்மா. அட்வான்ஸ்ல ஒரு 10,000 ரூபாய் தர சொல்றாரு. அப்படி முடியலன்னா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேற வேலை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. 3 மாசம் டைம் கொடுத்துருக்காரு. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கேன். சரி விடுங்க, பணக்காருக்கு ஒரே வீடுதான். நம்ம மாதிரி ஏழைக்கு பல வீடு கடன் கொடுப்பாரு. கவலைப்படாது, நான் இருக்கிற அவரோட. காமாட்சி, காமாட்சி, ரொம்ப தாகமா இருக்குமா? ஒரு தண்ணி கொண்டு வாயா. இந்தாங்க தண்ணி. வீடு என்னாச்சு? என்னங்க பரமசிவம் சொன்னது 2 நாள் நம்ம வீடு காலி பண்ணணும். வீடு ஏதாவது கிடைச்சிங்களா? இந்த ஏரியாவில் இருக்கிற வீடு எத்தனையுமே நான் தேடி பார்த்துட்டேன். எல்லாமே 5000 இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு கீழே இல்லைன்றாங்க. நானும் தேடிட்டே தான் இருக்கேன். ஆனா ஒரு வீடும் இப்போ வரைக்கும் செட் ஆகல. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஏதாவது கிடைக்காம உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு வீடு கிடைக்கும். என்னப்பா பார்த்தீங்களா? அதுதான் போயிட்டு இருக்கேன். நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனா எதுவும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் இருக்காரு, மாணவர் பேரு. அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து வருவார் நினைக்கிறேன். நீங்க வர சொன்னாரு, பார்ப்போம். சரி, அப்படியே நம்ம பார்க்கலாமா? அப்படியே என்ன பண்ண சொல்லலாம்? வீடு பார்க்க சொல்லியிருந்தேன், குப்பு சாமி பார்க்க சொல்லியிருந்தேன். அப்படியே பரமசிவம் சொல்லியிருந்தாரு வீடு பார்க்க சொல்லி. ஏன் ஏரியா பார்க்கலையா? 5000 ரூபாய் குறைஞ்சி எந்த இடமே இல்லையா? உங்களுக்கு சௌகரியம் எப்படி சொல்லுங்க. ஏன் எனக்கு என்னங்க, வயசானவங்க 2 பேர் தான். சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா 3000 லட்சத்துக்குள்ளே பாருங்களேன். அப்படியா? ஒரு வீடு இருக்குயா, ஆனா ஒரு வீட்டு வந்து மும்பைல இருக்காரு. அவருடைய பொருள் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. இன்னொரு ரூம் ஒரு சமையல் இருக்குங்க. மற்றபடி காப்போம் தான் இருக்கு. பாருங்க, வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பார்க்கலாம். அப்படி என்ன சொல்றீங்க? என்னப்பா பார்த்துருவோம் கிட்ட? சரி, பார்க்கலாமா? சரி, ஏன் இதாங்க வீடு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. என்னம்மா, வீடெல்லாம் ஓகேவா? வீடு பிடிச்சிச்சப்பா. இந்த வயசான கட்டிக்கு போது இதே வீடு. ஆனா அந்த வசதி வராது. என்ன பண்றது? அங்க இருக்கும்போது சொந்த மதத்தோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பாதுகாப்பாகவும் இருந்தது. சரி, நீங்க இப்படிதான் இருக்கணும். பரமசிவம் சொல்ற மாதிரி ஒரு வீடு பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க தனி வீட்டில் இருக்கிறவங்க யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 2 பேரும் எப்படியாவது காலி பண்ணணும்னு சொன்னதுனால எங்க வரைக்கும் சொல்லி 4000 ரூபாய் 3000 பேசி குறைச்சிருக்கேன்.
தெரிஞ்சதுனால தான் அவங்க அப்ரோச் பண்ணேன். அவங்களுக்கு வயசானவங்க யாருமே இல்லை. நாளைக்கு ஏதாச்சும் மேரேஜ் சொன்னேன், யார்கிட்ட சொல்லுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட சொன்னேன். அப்படியா? அப்படின்னா அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றியா? ஆமா பாலா, நல்லதா பார்த்துப்பாங்க. சரி, நம்ம பேசுவோம். அப்படியே பார்க்க நம்ம கமிஷனே அட்வான்ஸையும் மாத்தாடுங்க. அதெல்லாம் நான் பார்த்து பார்த்தேன் பாலா, வந்து நானே பார்த்துக்கிறேன். சரியா? சரி, நான் சொல்லுவேன். சரி அப்பா, வீடு பிடிச்சிட்டா உங்களுக்கு? பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் என்னப்பா, ஒரு நல்ல நாளா பார்த்து பாடம் கழிச்ச வேண்டியதான். நாளைக்கே நல்ல நாளை கழிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சரி. சாரதா, சாரதா, சொல்லுங்க, என்ன ஆச்சு? அவங்க நாளைக்கு வீடு காலி பண்றாங்கம்மா. அப்பா, அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷமா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. பரமசிவம், பரமசிவம், சொல்லுங்கப்பா. வண்டி வந்துருச்சு. பொருள்லாம் பேக் பண்ணிட்டேன். நான் இப்ப கிளம்ப போறேன். சரி, சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன். வீடு காலி பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை மறந்துடாதீங்க. அப்பப்போ வந்து பாருங்க. சரிங்களா? முடிஞ்சா நானும் வரோம். சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வரப்பா. வணக்கம்ப்பா. சரிப்பா, கிளம்புறோம். என்னங்க, கிளம்பிட்டாங்க அவங்கலாம். வீடு கொஞ்சம் பாத்துருங்க, எப்படி இருக்கு என்ன, காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. சாரதா, சாரதா, என்னங்க, என்ன பேங்கா? என்னங்க இது பணம்? இது ஒரு லட்சம் மாதிரி வச்சுக்கோங்க. என்னங்க லெட்டர்? மன்றம் பரமசிவத்திற்கும் மருத்துவ சாரதா வேண்டும் மற்றும் பேர் கோவிக்கும் ஆசீர்வாதங்கள். பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாக உங்கள் வீட்டிற்கு கூடி வந்தோம். உங்கள் எல்லாருடைய அன்பும் அரவணைப்பும், குறிப்பாக பேர் கோவியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதை இல்லை என்று ஆறுதல் அளித்தது. எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்று உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது. இந்த கடிதத்துடன் 50,000 ரூபாய் வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்தில் இருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன். இந்த உதவியை மறக்காமல் செய்ய வேண்டுகிறேன். அனாதையான வந்து ஆதரவுடன் இந்த 3 வருடங்கள் உங்களுடன் வாழ நன்றியோடு செல்கிறேன். தப்பு பண்ணிட்டோமாங்க நானும். என்னங்க இது? அவங்க பாவம் நம்மள எவ்வளவு இதா நம்ம உங்களை பையன் அவங்க என்ன மருமகளாம் நினைச்சிருக்காங்க. ஆனா நாம கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலையே. சாரதா, உங்க குடி வர. அப்பா, அப்பா, என்னப்பா பரமசிவம்? அப்பா, உங்க பேர, உங்க பையன், உங்க மருமகன் எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்கப்பா. ஏன் பையனா? ஆமாப்பா. பேர வந்திருக்கானா? ஆமாப்பா, வாங்கப்பா. வாங்க போலாம், வாங்க. சாரதா, சாரதா, என்னங்க? யாரு வந்தாரு? வாங்கப்பா, வாங்கம்மா, வாங்கம்மா. எங்க என் பையன் வந்துருக்கான்னு சொல்றாங்க? பேர வந்திருக்கான்னு சொல்லியிருப்பா. கோபி, கோபி. என்னப்பா பாக்குறீங்க? இவன் தான் உங்க பேர, நான் தான் உங்க பையன், இவன் தான் உங்க மருமகன். இனிமே இதுதான் நம்ம வீடு. நாம ஒரே குடும்பமா இதே வீட்டுல ஒன்னா இருக்கலாம். நீங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா. கடைசி வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கலாம். இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது சொந்தமின்றி வந்த பந்தம் ஒன்றுமில்லை, ஒரு துணி இல்லாமல் வந்தோம் என்று யாருக்கும் பாரமில்லை என்ற ஒரு பழைய திரைப்பட பாடல் நினைவுக்கு வந்து மனதை வருத்துகிறது. குப்புசாமி காமாட்சியின் பிள்ளைகளைப் போல இல்லாமல் பெற்றோர்களை பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்நாடகத்தின் மைய கருத்து. நாம் பெரும்பாலாக பார்த்தோம் என்றால் பிள்ளைகளை மட்டுமே தத்தெடுத்து
மறுவாழ்வு தருகின்றனர். ஆனால் இந்நாடகத்தில் பரமசிவமும் சாரதாவும் பெற்றோர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு தந்து இன்பத்தையும் மகிழ்வையும் தந்திருக்கின்றனர். மாணவ செல்வங்களே, நீங்கள் மனதில் மிகவும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல் என்னவென்றால், பெரியவர்களிடம் எப்பொழுதுமே அன்போடும் அரவணைப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய அன்பான கோரிக்கை. பெரியவர்களை மிதித்து நடந்து விடாதே. குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பண்புகள். நற்பண்பு என்னும் அழகே ஒருவரை அன்பானவராகவும் தனித்தன்மை படைத்தவராகவும் மறக்க முடியாதவராகவும் மாற்றுகிறது. எனவே அந்த பண்புகளையே தலைப்புகளாக கொண்டு மாணவ சமுதாயமாகிய உங்களை வளர்க்கும் முயற்சியில் எனது அருமை ஆசிரிய நண்பர்கள் இங்கு தங்கள் கவிதை மழையை பொழிய வருகின்றனர். அது உங்கள் செவிகளுக்கு விருந்தாகவும் மனதிற்கு இனிமையாகவும் அமையும். வணக்கம். உயிரட்ட பொருளை சிலையாக வடிப்பவன் சிற்பி. உயிருள்ள பொருளில் நிழலாடுகின்ற கற்பனையை கவிதையாக தருபவன் கவிஞன். அக்கவிதையின் வழியாக வாழ்வியல் தடங்களை உணர்த்த ஒரு சிறு கவிதை பேழை உங்களின் பார்வைக்கு. முயற்சி, வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, இவை மூன்றும் இருந்தால் போதும். சுறுசுறுப்பாக உள்ள மனிதன் எப்போதும் மகிழ்வோடு வாழ்கின்றான். சுறுசுறுப்பாக உள்ள மனிதன் எப்போதும் மகிழ்வோடு வாழ்கின்றான். மாபெரும் லட்சியத்தையும் வாழ்க்கையின் நம்பிக்கையும் கொண்டால் போதும் யாவரும் உயர்ந்த நிலையை அடையலாம். யாவரும் உயர்ந்த நிலையை அடையலாம். திறமைத்தான் ஏழ்மையின் மூலதனம். திறமைத்தான் ஏழ்மையின் மூலதனம். பலவீனம் என்பது இடையாறாத சித்திரவதையாகவும் துன்பமாகவும் அமைகிறது. வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தேர்வு செய்கிறது. உழைப்புத்தான் எல்லா செல்வங்களுக்கும் மூலதனம். உழைப்புத்தான் எல்லா செல்வங்களுக்கும் மூலதனம். உழைப்பு என்பது வறுமையை மட்டும் விரட்டவில்லை, தீமையும் சேர்த்து விரட்டுகிறது. உழைப்பு என்பது வறுமையை மட்டும் விரட்டவில்லை, தீமையும் சேர்த்து விரட்டுகிறது. உழைப்பின் முக்கிய பலன் லாபம். உழைப்பின் முக்கிய பலன் லாபம் அன்று. லாபம் என்பது ஒரு உபபலமே. லாபம் என்பது வெறும் மனக்களிப்பே. உழைப்பின்றி ஜீவிப்பதில் ஒரு பயனும் இல்லை. உழைப்பின்றி ஜீவிப்பதில் உற்சாகமும் இல்லை. ஓர் உயிருக்கு மூச்சு எவ்வளவு முக்கியமோ ஒரு மனித வாழ்விற்கு உழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. உழைப்பு, முயற்சி, தன் நம்பிக்கை, இவை மூன்றும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வில் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பங்கு என்பதை கூறிக்கொண்டு இக்கவிதையை நான் முழுமையாக முடித்துக் கொள்கின்றேன். கற்றலை கற்றலோடு நிறுத்திவிடாதே. கற்றலை வாழ்வில் கடைப்பிடி என்பதற்கு இணங்க கல்வி என்ற தலைப்பில் ஒரு சிறு கவிதை. அலை நிறைந்த கடலென கல்வி, அதில் கரையேறும் இழலென நாம். அடி வைத்து படிப்படியாய் சென்றோம், பின் படியறிந்தே பள்ளிக்கு வந்தோம். பாடங்கள் பல கற்று நம் பாதையறிந்து பதவியில் நிற்க, ஏற்றத்தாழ்வு இன்றி எங்கும் கல்வி இனிக்க. ஏற்றத்தாழ்வு இன்றி எங்கும் கல்வி இனிக்க. இனம் மொழி மறவோம், இனி இயல் வழி இசைப்போம் பணி. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் பிரிவுகள் பல இருப்பினும் பிறர் உயர்வுக்கும் உழைப்புக்கும் உழு நிலமாயிருக்கும் கல்வி வசதி பார்த்து கிடைக்காமல் வேர்வை பார்த்து கிடைத்தால் நலம். காலமும் அழியாத செல்வம், கொடுப்பதால் குறையாத செல்வம். கற்பித்தால் வரும் வெள்ளம் நம் கல்வி செல்வம். கற்போம், கற்பிப்போம். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகளுக்கு இணங்க கல்வி விழிப்புணர்வு தரும் வகையில் ஒரு சிறு கவிதை உங்களின் பார்வைக்கு. கனவு மெய்ப்பட வேண்டும், உயர் கல்வி வசப்பட வேண்டும். கற்க நினைப்பதெல்லாம் நாம் கற்று நிறைவுற வேண்டும். கற்றோரெல்லாம் வென்றார், இதை கருத்தினில் ஏற்றிட வேண்டும். கல்லாதோரை தோற்றார், இதை கவனத்தில் கொண்டிட வேண்டும். பட்டம் படித்திட வேண்டும், அதில் பதக்கம் கிடைத்திட வேண்டும். விட்ட உரிமைகள் எல்லாம் நாம் மீட்டெடுத்திட வேண்டும். தொழிலுக்கென்று கல்வி நாம் தேடி கற்றிட வேண்டும். பதவிக்கென்று படிப்பு நாம் பார்த்து படித்திட வேண்டும். ஆட்சி அதிகாரம் வேண்டும், நமக்கு அரசாங்க வேலையும் வேண்டும்.
அன்றாடம் காட்சியை ஆயினும் நாம் வென்றால கல்வியே வேண்டும். அதிக மதிப்பெண் வேண்டும். அதை அடைய முனைப்பு வேண்டும். சிகரம் தொடும் வித்தை நாம் சேர்ந்து பயில வேண்டும். கல்லாமை வெளியேற வேண்டும். உடன் அறியாமை புறந்தள்ள வேண்டும். கற்றுத் தெளிந்து நாமும் எதிர்காலத்தை வென்றிட வேண்டும். மகத்துவம் மிக்க மருத்துவம் கற்று மக்களை காத்திட வேண்டும். மறைமை போக்கிடும் அறிவியல் படித்து மாட்சிமை பெற்றிட வேண்டும். சதிகள் எதிர்த்திட சட்டம் நம் விதியென படித்திட வேண்டும். சமூகம் காத்திட அரசியல் முழு சாசனம் கற்றிட வேண்டும். கல்வி விழிப்புணர்வு வேண்டும். அது பல்கி பெருகிடவும் வேண்டும். கல்வி விழிப்புணர்வு வேண்டும். அது பல்கி பெருகிடவும் வேண்டும். கற்ற மூத்தவரெல்லாம் வந்து கைதூக்கி கரையேற்ற வேண்டும். கற்ற மூத்தவரெல்லாம் வந்து கைதூக்கி கரையேற்ற வேண்டும். அன்பை பரிமாற்றம் செய், அதற்காக அள்ளிக்கொடு என்ற தலைப்பில் ஒரு கவிதை உங்களுக்காக. படைத்தவனாய் இருக்கின்றாயா? பாகுபாடு அற்று பாரபட்சம் பாராமல் படைப்புகளை பகிர்ந்து கொடு. கலைஞனாய் இருக்கின்றாயா? கர்வமற்று கலை மீது ஆர்வம் உள்ளவனுக்கு கலையை கற்றுக்கொடு. அறிஞனாய் இருக்கின்றாயா? அறிவிலியாய் இருப்பவனுக்கு அறிவை அள்ளிக்கொடு. மில்லியனாய் இருக்கின்றாயா? கருமியற்று மீட்டது போக மீதியை மில்லியளவாவது மற்றவனுக்கு வாரிக்கொடு. மருத்துவனாய் இருக்கின்றாயா? முரணற்று பிணியுற்றோருக்கு மகத்தான மருத்துவத்தை மருந்தாய் கொடு. மனிதனாய் இருக்க விரும்புகிறாயா? மனசாட்சிக்கு துரோகமற்று மனித நேயத்தை மற்றவருக்கு மரணிக்கும் வரை கொடு. கொடுத்து குடிபுகு, வழங்கி வாழ். என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். உன்னை அறிவதற்கு முன் உன் நண்பனை நீ அறிந்திருக்க வேண்டும் என்ற மூத்தோர் சொல்லுக்கு ஏற்ப சிறந்த தோழமை நட்பு பற்றி ஒரு கவிதை உங்கள் செவிகளுக்கு இதோ. தோழன் தோள் கொடுப்பான் தோழன். ஆம், தோல்வியால் துவண்டவனுக்கு தோள் கொடுப்பவன் தோழன். சுற்றம் சுமையென நம்மை துச்சமாய் நினைக்கும் போது தூக்கி பிடிப்பவன் தோழன். தீமைக்கு துணை போகாமல் தன் நண்பனை நல்வழிப்படுத்துவான் தோழன். விளங்காத பலவற்றிற்கு விளக்கங்கள் கொடுத்து ஊக்கப்படுத்துவான் தோழன். தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவன் அவன். தடம் மாறும் போதும் தட்டி கேட்பவனும் அவனை. தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவன் அவன். தடம் மாறும் போது தட்டி கேட்பவனும் அவனை. அவன்தான் உண்மையான தோழன். பல நேரங்களில் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் தட்டி கொடுப்பதும் தான் நட்பு. பல நேரங்களில் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் தட்டி கொடுப்பதும் தான் நட்பு. உரிமை கொண்டாடும் உறவை விட உறவை கொண்டாடும் நட்பே சிறந்தது. உரிமை கொண்டாடும் உறவை விட உறவை கொண்டாடும் நட்பே சிறந்தது. 1000 சொந்தங்கள் நம்மை தேடி வந்தாலும் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். 1000 சொந்தங்கள் நம்மை தேடி வந்தாலும் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தங்கள் நல்ல நண்பர்கள். உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி சொல்கிறேன் என்ற வரிகளுக்கு ஏற்ப சிறந்த நட்புடன் உறவுகளை வளர்ப்போம், சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். சிறந்த நட்புடன் உறவுகளை வளர்ப்போம், சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். Need is a friend indeed. ஆம், நண்பன் துன்பப்படும் போது விரைந்து சென்று அவனுடைய துன்பத்தை களைவதே உண்மையான நட்பு. இப்படிப்பட்ட உண்மையான நட்பிற்கு என்றும் இலக்கணமாய் இருப்போம். சிறந்த நட்புடன் உலகை இனிதே வளம் வருவோம் என்று இந்நன்னாளில் உறுதி ஏற்போம். வையகம் வாழ்த்த வாழ்வோம். என்றும் நட்புடன் உங்கள் தோழி. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்னும் வள்ளுவரின் வாக்குக்கேற்ப முயற்சித்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை, முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கிணங்க தன்னம்பிக்கை என்னும் தலைப்பில் இதோ உங்களுக்காக ஒரு கவிதை. எதை கண்டும் வியக்காதே, எதையும் பெரிதாய் நினைக்காதே. மிக பெரிய வெற்றிகளெல்லாம் ஓரிரவில் பெற்றவை அல்ல,
மிக பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒரே நாளில் உயர்ந்தவர்கள் அல்லர். கூரையில் வசிப்பவனுக்கு மாளிகை பிரமிப்புத்தான், ஏழையின் கண்களுக்கு எல்லாமே பிரமிப்புத்தான். பிரமித்து நிற்காதே மனிதா, மாளிகையில் வசிப்பவனும் மனிதன் தானே, நம்மை போல் மண்ணில் பிறந்தவன் தானே. வியந்து வியந்து பார்த்ததெல்லாம் இதோ இன்றோடு முடியட்டும், நாளை என்பது நமக்காய் விடியட்டும். வியப்பு என்பது உன் வெற்றிக்கு நீ இட்டுக்கொள்ளும் வேகத்தடை. முயற்சித்தால் முடியாதது என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை. முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். முயற்சி செய்யுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். எனது கவிதையின் தலைப்பு உழைப்பு. எனது கவிதையின் தலைப்பு உழைப்பு. இந்த குழந்தைகள் தின நல்நாளிலே உழைப்பை குறித்து கவிதை கூறுவதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். வேண்டாம் என்று உழைப்பை நிறுத்திவிட்டால் வேலியும் கூட தாண்ட முடியாது. வேண்டாம் என்று உழைப்பை நிறுத்திவிட்டால் வேலியும் கூட தாண்ட முடியாது. வேண்டும் என்று உழைக்க துவங்கிவிட்டால் விண்வெளியும் நம் வசமே. வேண்டும் என்று உழைக்க துவங்கிவிட்டால் விண்வெளியும் நம் வசமே. கடவுள் படைத்த சூரியனும் நதிகளும் கூட கடமை தவறாது உழைக்கின்றன. கடவுள் படைத்த சூரியனும் நதிகளும் கூட கடமை தவறாமல் உழைக்கின்றன. சூரியன் உழைக்க மறந்தால் பூமி சுடுகாடாகும். சூரியன் உழைக்க மறந்தால் பூமி சுடுகாடாகும். நதிகள் உழைக்க மறந்தால் கடலும் வெட்டாந்தரையாகும். நதிகள் உழைக்க மறந்தால் கடலும் வெட்டாந்தரையாகும். மனிதன் உழைக்க மறுத்தால் வறுமை தாண்டவமாடும் நம் வாழ்வில். மனிதன் உழைத்தால் மண்ணும் பொன்னாகும், நம் வாழ்வு செழிக்கும். மனிதன் உழைத்தால் மண்ணும் பொன்னாகும், நம் வாழ்வு செழிக்கும். இங்கனம் கவிதை ஜாடேசி. இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்பனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன், தன்னாடு வாட்டான் என்றென்றல் வனப்பு. என்னும் சிறுபஞ்ச மூலத்தின் செய்யுள் வரிகளுக்கு ஏற்ப எங்கும் நிறைந்திருப்பது அழகு. அந்த அழகு பற்றிய ஒரு கவிதை. தமிழுக்கு மொழியழகு, மொழிக்கு சொல்லழகு, பேச்சுக்கு இலக்கணம் அழகு, வாழ்க்கைக்கு இலக்கியம் அழகு. கவிஞனுக்கு நயம் அழகு, பெற்றோருக்கு குழந்தைகள் அழகு, ஆசிரியருக்கு குரல் வளம் அழகு, சிற்பியாளருக்கு சிலை அழகு, போராட்டத்திற்கு அகிம்சை அழகு, ஒரு மனிதனுக்கு இரக்கம் அழகு, சந்திரனுக்கு பௌர்ணமி அழகு, சூரியனுக்கு சுடர் அழகு, இயற்கைக்கு பசுமை அழகு, ஒரு மாணவனுக்கு கல்வி அழகு, அக்கல்வியை குற்றமில்லாமல் கற்பதே அழகு. அழகு அழகு என்று கூறி விடைபெறுகிறேன். குழந்தை செல்வங்களை, நீங்கள் உங்கள் வாழ்வில் துவண்டு போகாமல் இருக்க உங்களை ஊக்குவிக்கும் வகையில் வீழ்ச்சியும் எழுச்சியும் என்ற தலைப்பில் பனித்துளி கலந்த என் சொற்கவிதை உங்களுக்கு பரிசளிக்க வந்திருக்கிறேன். மண்ணில் விழும் விதை வீழ்ச்சி, மண்ணில் விழும் விதை வீழ்ச்சியே, மரமாய் வளர்வதே எழுச்சி. மனிதா உன்னுள் தோல்விகள் உண்டு, மனிதா உன்னுள் தோல்விகள் உண்டு. மனதால் சிந்தித்து அதை நீ வென்றுவிடு. உறக்கம் என்பது உடலின் வீழ்ச்சிதான், உறக்கம் என்பது உடலின் வீழ்ச்சிதான். உறங்கி எழுவது மனதிற்கு எழுச்சி, உறங்கி எழுவது மனதிற்கு எழுச்சி. கலக்கம் கொண்ட நிலை வரும்போது கலந்து பேசினால் எழுச்சிதான். துணைக்கு கூட யாரும் இல்லாத போது வாழ்க்கை கூட வீழ்ச்சிதான். துணைக்கு மனைவி என்பவள் வந்தால் வாழ்வில் என்றும் எழுச்சிதான். எழுதுகோளின் தலைகுனிவு எழுத்துக்களுக்கு எழுச்சியே, எழுதி முடித்த பின் அதை படிப்பவனுக்கு எழுச்சியே. இதை உணர்ந்து நீ செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி என்னும் கிரீடத்தை சூடுவாய். வெள்ள கவிதைதனை வீற்றிருந்த தோழரெல்லாம் வீறுகொண்டு எழும்பகையில் விருப்பத்தோடு விருந்தளித்தோம். அந்த விருந்தையே அனுதினம் உணவாக உட்கொண்டு உங்கள் வாழ்வில் மென்மேலும் வெற்றி பெற என்றென்றும் வாழ்த்துகின்றோம். மேலும் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்ற வரிகளுக்கு இணங்க எம் சக ஆசிரியர்கள் அளித்த கவிதை மொழிகளை உங்கள் வாழ்வில் பயன்படுத்தினால் நலமாக இருக்கும். மேலும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற வாக்கிற்கிணங்க
அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற கேட்ட காலம் மாறி அகிலத்தையும் ஆழ பிறந்தவள் பெண் என்ற காலம் வந்துவிட்டது. வீட்டை பெருக்கி வாருபவள் பெண் என்ற காலம் மாறி விஞ்ஞானத்தில் வீறு நடை போட்டுக் கொண்டிருப்பவள் பெண் என்ற காலம் வந்துவிட்டது. ஆம், மருத்துவத்தில் முத்துலட்சுமி ரெட்டி, மண்டல தீயணைப்பில் மீனாட்சி விஜயகுமாரி, மலை உச்சி ஏறியதில் பச்சோந்திரிபால், வீரத்தில் கிரண்பேடி, விண்வெளியில் கல்பனா சாவ்லா, விளையாட்டில் அஞ்சு பாபி சார்ஜ் என்று எத்தனையோ பெண்களை இந்த சமுதாயம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. அன்று மட்டுமா, இன்று ஏன் இப்பொழுது கூட பெண்களின் பெருமையை பறைசாற்ற வருகின்றனர் எங்கள் ட்ரினிட்டி பள்ளியின் ஆசிரியர்கள்.
உங்க 2 பேருக்கு ஞாபகம் வந்தது சொல்லுங்க. அங்கே பார். ஞாபகம் வந்துச்சா? ஆமால, நம்ம ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டு என்ன, சாப்பிட்ட சாப்பாடு தான் என்ன. நம்ம போன வருஷம் சில்ட்ரன்ஸ் டேக்கு நம்ம கூவி கூவி வித்துமே, ஞாபகம் இருக்கா? சமோசா வாங்கலையோ சமோசா, கடலை வாங்கலையோ கடலை, இப்படி எல்லாம் சூப்பரா கூவி கூவி வித்தோம் இல்ல? சூப்பரா இருந்துச்சுல, செம்ம ஜாலி. Because of Corona. அந்த பலாப்பழ கொரோனா எப்ப நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சோ அப்பவே நம்ம நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. 1 மாசத்துல போயிருந்தாங்க, 5 மாசத்துல போயிருந்தாங்க, ஆனா 10 மாசம் ஆனாலும் போற பாடு இல்லப்பா. இப்படா இந்த கொரோனா முடிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போக ஏக்கமா இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட ரொம்ப மிஸ் பண்றேன். நம்ம இந்த மாதிரி எந்த தடுப்பு முறையும் இல்லாம அலட்சியமா இருந்தா கொரோனாவை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தான். என்னம்மா சொல்றீங்க? அப்படி என்னதான் நாங்க வந்து கடைபிடிக்காம போயிட்டு சொல்லுங்க. எங்க நம்ம கடைபிடிக்கிற தடுப்பு முறைகளை சொல்லுங்க, கொஞ்சம் கேட்போம். ஆமா, எல்லாரும் மாஸ்க் போடுறோமே. ஆமா, மாஸ்க் போடுறோம். மூக்கும் வாயும் நல்லா மூடுமடி போட சொன்னா காதுலயும் கழுத்துலயும் தொங்க விட்டுக்கிறீங்க. இன்னும் சில பேர் கரெக்டா போடுறீங்க, ஆனா பேசும்போது எடுத்து விட்டுறீங்க. மாஸ்க் போட்டு என்னப்பா பிரயோஜனம்? அது அப்பப்ப நம்ம கை கழுவுறோம் இல்ல? எங்க கை கழுவுறோம்? டேப்பு முன்னாடி நின்று கை சும்மா அலசறதுக்கு பேர் கை கழுவுறதா? கிருமி நாசினி போட்டு சரியான முறையில 2 நிமிடம் கை கழுவணும். அதுக்கு பேர் தான் கை கழுவுறது. நாம அப்படி செய்யறோமா? அவ்வளோ நம்ம தான் சமூக இடைவெளி பின்பற்றுமே. மார்க்கெட் போய் பார்த்தாதான், கறிக்கடை மீன் கடையில பார்த்தாதான் நாம பின்பற்றுகிற சமூக இடைவெளி பற்றி தெரியும். அவ்வளோ ஸ்கூலுக்கு கூட போகாம வீட்டுல தானே இருக்கும். ஆஹா, குட் ஜோக். கட்டாயமா போக வேண்டிய ஸ்கூலுக்கு மட்டும் தான் போகல, அதன் அடிப்படை காரணத்தையும் மறந்துட்டு தேவையில்லாம சொந்தக்கார வீடு, பீச்சு, மாலு, தேட்டர்னு காலத்தை கழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதான் நம்ம எல்லார் வீட்லயும் கபசுர குடிநீர் வாங்கி வச்சிருக்கோம். அதை குடிக்கிறோன்றது கேள்விக்குறி தானே. அதுதான் நம்ம எந்த முறைகளையுமே சரியா பின்பற்றுகிறதே இல்லையே. இப்போ நம்ம ட்ரினிட்டி பள்ளியில ஆசிரியர்களும் மாணவர்களும் வாழ்க்கை திறனை கடைபிடிச்சுட்டு தான் இருக்கோம். இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கும் ஒண்ணு தோணுது. நம்ம முன்னோர்கள் பின்பற்றின வாழ்க்கை முறைகளை நம்ம இப்ப பின்பற்றுகிறதே இல்லை. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? வாழ்க்கை திறன்களை பின்பற்றணும்னு சொல்றேன். லைஃப் ஸ்கில்மா? மறந்துட்டீங்களா? இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் போடலனாலும் காலையில எழுந்து படுக்கைகளை மடிச்சுட்டு பல் துளக்கி 1 டம்ளர் பால் குடிக்கணும். தினமும் 1 முறையாவது 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும். காலை உணவை தவிர்க்கவே கூடாது. கரெக்ட். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் கரெக்ட் டைம்ல சாப்பிடுங்க. சத்தான உணவுகளை சாப்பிடணும். காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடணும். நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். அதிகப்படியான மரங்களை வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சரியான நேரத்துல தூங்கணும். தூங்கும் முன்பு 1 டம்ளர் பாலை குடிச்சிட்டு தூங்கணும். முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. காலையில எழுந்தோடணும், இரவு படுக்க போகணும், முறையாக பல் துலக்கணும். நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். சிம்பிளா சொல்ல போனா நம்மள நாமே ஆக்கப்பூர்வமா வச்சுக்கணும். உதாரணமாக செய்தித்தாள் வாசித்தல், ஓவியம் வரைதல், வண்ணம் திட்டுதல், புத்தகங்களை வாசித்தல். இவ்வாறு செயலற்ற மனதும் மூளையும் பிசாசின் பட்டறையாகும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவனை செல்வந்தனாகவும் ஞானியாகவும் மாற்றுகிறது. இவ்வாழ்க்கை திறன்களை நாம் சரியான முறையில் கடைபிடித்தால் நோய்நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம். இப்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கை திறன்களை பின்பற்றணும்ன்றது. இப்ப நம்ம நோயின்றி வாழலாம். இதை பின்பற்றி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம எல்லாரும் சேர்ந்து குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாமா? இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாணவர்களே, நாளைய இந்தியாவின் தூண்கள் என்பதற்கிணங்க இந்தியாவின் பெருமையும் இளைஞர்களின் பங்கும் என்ற தலைப்பில் பேச வருகின்றார் எங்கள் பள்ளி ஆசிரியர். கனியிட ஏறிய சுளையும் முச்சல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுளையும் நனிப்பசு பொழியும் பாலும் பெண்ணை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன். எனினும்
தமிழை என் உயிர் என்பேன் என்ற செம்மொழியான தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அடுத்த வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். இனி முரசின் முழக்கம். எனக்கு இங்கு பேச கொடுத்திருக்கும் தலைப்பு இந்தியாவும் இளைஞர்களும். முதலில் இந்தியா. ஒரு கவிஞன் அழகாக கூறினான், கோடுகளால் வளைகின்ற தேசமல்ல இந்தியா, கொள்கைகளால் உயர்கின்ற தேசமடா இந்தியா. 3 பக்கம் கடல் கொண்ட தேசமல்ல இந்தியா, 4 பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா. காந்தி தேசம் இந்தியா, கற்பின் தேசம் இந்தியா, அகிம்சை தேசம் இந்தியா, அக்னி தேசம் இந்தியா. ஆம், கண்டம் விட்டு கண்டம் தாண்டி நாளை அண்டமாளும் இந்தியா என்று மிகுந்த பெருமையுடன் பாராட்டியுள்ளார். இந்த இந்தியாவை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியா, சுதந்திரத்திற்கு பின்பு இந்தியா, இனி வருங்கால இந்தியா. முதலில் சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியா எப்படி இருந்தது தெரியுமா? அடிமை புழுக்களாய், ஆங்கிலேயரின் கைதிகளாய், துப்பாக்கி சேவகராய், துறைமுகத்தின் ஏவலராய், ஒப்பாரி பாடலுக்கு உரை எழுத வந்தவர்களாய். தாழ்ந்திருந்தது நமது தேசம், வளர்ந்திருந்தது சோகம். ஆம், இப்படிப்பட்ட இந்தியாவிற்கு சுதந்திரம் எப்படி கிடைத்தது தெரியுமா? பல்வேறு தலைவர்கள் செய்த தியாகத்தால் கிடைத்தது, பல்வேறு தலைவர்களின் இரத்தத்தால் கிடைத்தது, அகிம்சையால் கிடைத்தது. இந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நமது பொறுப்பல்லவா? மாணவர்களே, உங்கள் கையில் இந்தியா பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆம், நமது ஐயா APJ அப்துல் கலாம் அவர்களின் கனவின்படி வருங்கால இந்தியாவின் தூண்கள் தான் மாணவர்கள். இனி வருங்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தாய் ஊட்டும் பால் உணவில் தாய்மொழி பற்றிருக்க வேண்டும். நம் விரல் தட்டில் உலக செய்திகள் அடங்க வேண்டும். மெய்ஞானம் மலர்ந்த பூமியில் விஞ்ஞான புதுமைகள் விஸ்வரூபம் காணும். வீதிகள் எங்கும் நூலகம், விரும்பிய கல்வியில் ஆர்வம். ஏழையின் குடிசையில் இன்டர்நெட், கோள்கள் தோறும் நம் பெயர். கடமையில் வாழும் இதயங்கள், காற்று மண்டலத்தில் கல்வியின் அலை. நிலவில் இந்தியனின் சுவாசம் உலவும், கடலின் ஆழத்தில் நம் கால் தடம் பதியும். ஒவ்வொரு தொழிலிலும் ஒவ்வொரு இந்தியனின் ஈடுபாடும். இனி வருங்கால இந்தியாவை உலக வல்லரசுகள் உற்று பார்ப்பது உறுதி என்று பெருமையுடன் என் பேச்சு இந்தியனின் உயிர் மூச்சு. உலக மக்கள் தொகையில் 1/6 பங்கு இளைஞர்களே இருக்கின்றனர். ஆம், ஒரு கவிஞன் அழகாக கூறினான், மாணவன் மனது வைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. கடல் போல், மழை போல், காற்றை போல் நீ பெருமை சேரடா. பிறந்தோம், இருந்தோம், சென்றோம் என்ற வாழ்வை நீ தூக்கி போடடா என்று மாணவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அழகாக கூறியுள்ளார். மாணவர்களே, இன்றைய இந்தியாவில் உங்களது கடமை என்ன? உங்களது பொறுப்பு என்ன? மாணவன் மான் கூட்டல் அவன் மாணவன். மான் என்றால் மாண்பு, அதாவது பெருமை மிக்க செயல்களால் விளையக்கூடியது. மாணவன் என்பவன் பெருமையை சேர்க்கக்கூடியவன். எனவே ஆம் மாணவர்களே, முடியாது என்பது மூடம் நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதே தன்னம்பிக்கை, அதுவே உன் நம்பிக்கை. தடம் பார்த்து செல்பவன் மனிதன், தடம் பதித்து செல்பவன் மாமனிதன். எனவே வாருங்கள், தடம் பதிப்போம். நீங்கள் வாழும் காலத்திலேயே இந்தியா வல்லரசானது என்ற பெருமையை சேர்ப்போம். ஆம், விஞ்ஞானம் முதல் மெய்ஞானம் வரை அனைத்து துறைகளிலும் வளம் புரிவோம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. ஆம் மாணவர்களே, உங்கள் விளக்கிற்கு இந்த நிர்வாகமும் ஆசிரியர்களாகிய நாங்களும் தூண்டுகோலாக இருந்தோம், இருக்கிறோம், இனியும் இருப்போம். ஆம், எட்டித்தொடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் 2 பக்கமும் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். ஆம், உங்கள் கனவிற்கு செயல் கொடுங்கள், கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள் என்ற வாக்கை நிறைவேற்றுங்கள். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும் என்ற வாக்கின்படி உங்கள் புலன்களை அடக்கி திறமைகளை வெளிக்கொணர்ந்து படிப்பில் ஆர்வம் காட்டி நீங்கள் சாதனை செய்து இந்தியாவை வல்லரசாக்குவோம். நன்றி, வணக்கம்.
Janeiro, because it's a happy day. You're only called Cha-Cha. In this nation we do know great honor and blessings. Our love we all do show. Your love for children seen, celebrated every year. We hope to put a stop to every child's sad tear. Cha-Cha-Nero, Cha-Cha-Nero, be joyful on this day. Cha-Cha-Nero, because it's a happy day. Every child's dream, you sought to educate well. Each child in primary years towards a future so swell. We've come to you to march, till our freedom you did see. A rose in your buttonhole, the rest, my dear, is history. Cha-Cha-Nero, 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 get joyful on this day. Cha-Cha-Nero, oh Cha-Cha-Nero, Cha-Cha-Nero, because it's a happy day.